إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளும் போது நமது உள்ளத்தில் ஒரு மிக பெரும் மகத்துவம் அந்த தூதரை பற்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியை நாம் கற்கும் போதும் நமது ஈமானை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஒரு மிக ஈடுபாட்டோடு கவனத்தோடு இந்த செய்திகளை நாம் படிக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலகத் தலைவர்களில் நமது உயிரிலும் மேலான முதன்மையான தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க போவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வஹி. அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், இக்ரா என்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள். இக்ரா என்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள். நாம் அந்த முதல் வஹியை சென்ற வாரம் கடைசியாக பார்த்தோம். அருமை சகோதரர்களே, அந்த முதல் வஹி இறங்கியதன் பிறகு இரண்டாவது வஹி வருவதற்கு சிறிது காலம் தாமதமாகிறது. அந்த காலம் எவ்வளவு என்பதை பற்றிய செய்திகளில் பல கருத்துக்கள் நிகழ்ந்தாலும் சுமார் 2 வருடம் 2.5 வருடம் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிலே வருகின்றன. ஆனால் அதிலே சரியான கருத்தாக ரஹீகுல் மக்தூமுடைய ஆசிரியர் சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி ரஹிமஹுல்லா சொல்லும் போது அது ஒரு 10 நாட்கள் தான் நபிக்கு வஹி வராமல் தாமதமாகியது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது தாமதமான போது அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. ஒரு கவலை அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது, அந்த வஹியை எதிர்பார்த்து நபி அவர்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதும் என்ன செய்யப்படுகிறது, இங்கு பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. இல்லையா? அல்லாஹ் பரிசோதித்து பார்க்கிறான் எந்த அளவு ஆர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு பெரும் கவலையோடு இருந்தார்கள். இது பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் புகாரியில் கிதாபு தஅபீர் என்ற பாடத்தில் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மலைக்கு ஏறி தன்னை மாய்த்து கொள்வதற்கெல்லாம் முயற்சித்தாங்கன்னு வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பலவீனமானவைகள். அது இமாம் ஜுஹுரியுடைய கூற்றாகத்தான் என்ன செய்கிறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு கீழ் அது கிடையாது. அது இல்லை என்ற காரணத்தால் அது பலவீனமான செய்தி என்பதையும் கூற்றென்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கவலையோடு இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இவ்வாறு ஒரு தாமதத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, மீண்டும் வருகிறது. இதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற போது
என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நாட்கள் இப்படி வஹி வராமல் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். எனவே இவ்வாறாக இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுபடியும் எப்படி அந்த வஹி வந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற போது அது தொடர்பான ஒரு செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒரு முறை நடந்து செல்கின்ற போது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டேன். எனவே நான் எனது முகத்தை வானத்தின் பக்கம் நான் திருப்பினேன், உயர்த்தினேன். அப்போது அந்த ஹிரா மலையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு என்ன செய்கிறார், ஒரு நாட்காலியில அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கதிரையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா மலையில் வந்த அதே வானவர் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்தவுடனும் அவங்க திடுக்கிடுகிறார்கள். அப்ப மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து தனது மனைவியிடம் ஓடி வருகிறார்கள். அருமையான சகோதரர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கைகளை பற்றி நாம் படித்திருக்கிறோம். எத்தனை இறக்கைகள்? 600 இறக்கைகள். எத்தனை? 600 இறக்கைகள். அதனுடைய அந்த இறக்கையுடைய விசாலம் எவ்வளவு படித்திருக்கிறோம்? அது வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட அளவுக்கு அது விசாலமானது. அப்படி ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்தவுடன் பயந்தவர்களாக மனைவியிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு நபி அவர்களை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு போர்த்துகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த வசனங்கள் அருளப்பெற்றன. யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், கும்மன எழுவீராக, ஃபஅன்திர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, கும் ஃபஅன்திர். அதே போன்று வரப்பக ஃபகப்பிர், உமது ரப்பை பெருமைப்படுத்துவீராக, வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர், உமது ஆடையை நீர் தூய்மையாக வைத்துக் கொள்வீராக, வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், இன்னும் அசுத்தத்தை நீர் வெறுப்பீராக, வலா தம்னுன் தஸ்தக்சிர், அதே போன்று உமது அதாவது நீங்கள் ஒரு உபகாரம் செய்யும் போது அதை விட கூடுதலாக எதிர்பார்த்து நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள், வலி ரப்பிக ஃபஸ்பிர், உமது ரப்புக்காக பொறுமையோடு இருப்பீராக என்ற இந்த வசனங்கள் என்ன செய்யப்படுகின்றன? அருளப்படுகின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வஹி தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்போம். அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற அந்த வஹியுடைய வகைகளை சொல்கிறார்கள். 7 வகைகளை சொல்கிறார்கள். நபி அவங்களுக்கு அருளப்பெற்ற வகையுடைய எத்தனை வகைகள்? 7 வகைகளை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவதாக சொல்கிறார்கள், அதாவது உண்மையான கனவுகள். இதுதான் வஹியுடைய ஆரம்பம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி உண்மையான கனவுகள் மூலம் வந்த வஹி. நபிமார்களுடைய கனவு என்பது என்னதான்? வஹி என்று நாம் படித்திருக்கிறோம். எனவே இதுல முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் அதாவது அவங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவர்களுடைய கண் முன்னால் தோன்றாமல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் முன்னால் தோன்றாமல் அவங்களோட உள்ளத்துல இறை செய்தியை போடுவாங்க. உள்ளத்துல இறை செய்தியை என்ன செய்வாங்க? போடுவாங்க. உதாரணமா அதுக்கு ஒரு ஹதீஸை கூட இங்க குறிப்பிடுகிறார்கள். ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் எனது உள்ளத்திலே ஊதினார். அதாவது தனது உணவை முழுமையாக முடித்துக் கொள்ளும் வரை எவரும் மரணிக்க மாட்டார். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உணவை தேடுவதில் அழகிய வழியை தேர்ந்தெடுங்கள். உணவு தாமதமாகுவதால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதை தேட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான செய்தி என்று பாருங்க. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ்விடம் உள்ளதை அவனுக்கு வழிபடுவதன் மூலமே தவிர வேறு வகையில் அடைய முடியாது என்று, அதாவது ஜிப்ரீல் எனது உள்ளத்திலே ஊதினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அப்ப எத்தனாவது வகை? இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மனித தோற்றத்தில் உருவில் அவர்கள் தோன்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அதை ரசூலுல்லாஹ் தனது உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல தான்
நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க. அதாவது மனித தோற்றத்தில் வரும்போது நாங்கள் பார்க்குறோம், பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபித்தோழருடைய தோற்றத்தில் வருவாங்க என்று படிச்சிருக்கிறோமா இல்லையா? பெரும்பாலும் நபி அவங்க எந்த நபித்தோழருடைய தோற்றத்தில் வருவார்கள் என்று சம்பந்தமாக நான் பார்க்கும்போது அவருடைய பேர் திஹ்யத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் வருவார்கள் என்பதையும் பார்க்கிறோம். 4வது முறை என் அருமை சகோதரர்கள் வஹீயுடைய முறைகளில் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஆனால் அது ஒரு மணியோசையை போன்ற ஒரு சப்தம் அங்கு இருக்கும். இது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் இந்த வஹீயுடைய முறை. அதாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்ப எனவே வானவர் தன்னோடு என்ன செய்வார்? இணைத்துக் கொள்வார். கடுமையான குளிரான நாட்களில் கூட இவ்வாறு வகை வரும்போது நபி அவர்களுக்கு வியர்த்து கொட்டும், நபி அவர்களுக்கு வியர்வை பெருத்தோடும். அதே போன்று வாகனத்தில் ரசூலுல்லாஹி அந்த ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தா அந்த சுமையை தாங்க முடியாமல் ஒட்டகம் அப்படியே என்ன செய்துவிடும்? அமர்ந்து விடும், அப்படியே தரையில் அமர்ந்து விடும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு வஹி வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹுடைய கால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் மீது இருந்த நிலையில் வஹி வருகிறது. அப்ப அந்த சுமை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, அந்த எனது கால் துண்டிக்கப்படுகின்ற அளவுக்கு எனக்கு அது கடினமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். இது 4வது முறை. 5வது முறை நீங்க எடுத்தீங்களா, அதாவது வானவர் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எந்த உருவில் படைத்தானோ, எந்த தோற்றத்தில் படைத்தானோ அந்த தோற்றத்திலே என்ன செய்வாங்க? தோன்றுவாங்க. நபி அவர்களுக்கு முன்னால் தோன்றுவார்கள். அவ்வாறு தோன்றி செய்திகளை அறிவிப்பாங்க. இது தொடர்பான செய்திகளை நீங்க இவ்வாறு 2 முறை நடந்துள்ளது. இது சூரத்துன் நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் நீங்க இதை படித்து பார்க்கலாம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, 6வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அழைத்து என்ன செய்வான்? அல்லாஹ் நபியோடு பேசியது. இதுக்கு நாங்கள் எதை ஆதாரமா சொல்லுவோம்? மிஅராஜுடைய அந்த பயணம், தொழுகை கடமையாக்கப்பட்ட விஷயம். தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்று நீங்க பார்த்தீங்கன்னா என்ன அல்லாஹ் நேரடியாக அதை வழங்குகிறான் என்பதை பார்க்கிறோம், ஐவேளை தொழுகை. அதே போன்று 7வது முறையை பார்த்தீங்கன்னா, அந்த வானவர் நேரடியாக அந்த வானவர் இன்றி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்றி அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுவது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வோடு பேசினாங்களோ அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசியது. இதுவும் மிஅராஜ்ல நடந்த நிகழ்வுகளை தான் இதற்கும் ஆதாரமாக கொண்டு வருவார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக வஹீயுடைய 7 முறைகளை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க? குறிப்பிடுகிறார்கள். அடுத்த தலைப்பு வாங்க. சரி, இப்ப அருளை பெற்ற அந்த வஹீயை பார்த்தோம். அந்த வசனங்கள் இடம்பெறும் சூரா 74வது அத்தியாயம் 1 to 7 வரை உள்ள வசனங்கள். எனவே நாங்கள் சொன்னோம், இக்ரா என்ற வசனத்தின் மூலம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அதே போன்று கும் ஃபஅன்திர், ஃபஅன்திர் என்ற அந்த வார்த்தையின் மூலம் அவர் ரசூலாக தேர்வு செய்யப்பட்டார்கள். புரியுதா? இக்ரா என்ற வார்த்தை மூலம் என்ன? நபி. அதே போன்று ஃபஅன்திர் என்ற அந்த வார்த்தையின் மூலம் என்ன? ரசூலாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து முதல் கட்டளை கும் ஃபஅன்திர். என்ன கட்டளை? கும் ஃபஅன்திர். அப்ப எழுந்து நீங்க மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கை செய்யுங்கள். மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்வீராக என்பதுதான் கட்டளை. எனவே அருமையான சகோதரர்களே, இங்க என்ன எச்சரிக்கை? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகி சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு என்ன எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இங்கு எச்சரிக்கை செய்வீராக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக வாழ்ந்தால் என்ன? அவனது தண்டனை. அந்த தண்டனை நீங்க என்ன செய்யுங்க? எச்சரியுங்கள் என்பதுதான் இங்கு கட்டளை. அதே போன்று அடுத்து அது வருது என்ன? அதாவது வரப்பக ஃபகப்பிர், உமது ரப்பை நீங்க என்ன செய்யுங்க? பெருமைப்படுத்துவீராக. இதுதான் இங்கு உள்ள நோக்கம். அந்த தூதுத்துவம் வழங்கப்படுகிறது என்றால் அந்த ரப்புடைய மார்க்கம், தீன் என்ன செய்யப்பட வேண்டும்? நிலைநாட்டப்பட வேண்டும். அவனது கட்டளைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதன் மூலம் அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? பெருமைப்படுத்தப்பட வேண்டும். உமது ரப்பை பெருமைப்படுத்துவீராக. ரப்பை பெருமைப்படுத்துவது என்பது எப்படி நிகழும்? அதாவது ரப்புடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும், அவனது கட்டளைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், இல்லையா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தொழுகைக்கு அழைப்பு வருகிறது என்றால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் எப்படி அதை நாங்கள் நிறுவுவது? எப்படி நிறுவுவது? நாம் தொழுகை நிலைநாட்டுவதன் மூலம். எனவே அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவீராக. இந்த பூமியில்
பெருமைப்படுத்தப்பட வேண்டியவன் அந்த இறைவன், அந்த அல்லாஹ் மட்டுமே என்பதை நாம் விளங்க வேண்டும். அவன் தான் பெருமைக்குரியவன். அடுத்த நறுமை சகோதரர்களை, வசியாபக ஃபதஹிர், உமது ஆடை நீர் தூய்மையாக்கிக் கொள்வீராக. எனவே இங்கு முன்மாதிரி என்பது வெளித்தோற்றத்தில் இப்படி ஒரு முன்மாதிரி என்றால் அவரது வாழ்க்கை எவ்வளவு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். அதே போன்று தூய்மை, சுத்தத்துக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே ஒருவர் என்ன செய்துவிடக்கூடாது, அதாவது நான் ஆன்மீகவாதி என்று சொல்லி அவரது வெளித்தோற்றத்தை மறந்தெல்லாம் வாழ முடியாது. வெளித்தோற்றத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது, ஆரம்ப வகையில் இது வருகிறது. உமது ஆடை நீர் என்ன செய்வீராக, தூய்மையாக வைத்துக் கொள்வீராக. அதே போன்று ருஜிஸ, அதுக்கு முன்னே வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், அதே போன்று அசுத்தங்களை வெறுப்பீராக. அப்ப அசுத்தங்கள் என்று சொல்கின்ற போது நறுமை சகோதரர்களே, அதாவது கொள்கை ரீதியான அசுத்தங்கள், அப்படித்தானே? கொள்கை ரீதியான அசுத்தங்கள். அல்லாஹ் சொன்னா இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், நிச்சயமாக முஷ்ரிக்குகள் அசுத்தவான்கள் என்று சொன்னா எது அங்க குறிப்பிடப்படுது? இப்போ ஒரு முஷ்ரிக் என மேல பட்டாரண்டா என கழுவுறது, அப்படியா? இல்லை. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்பது அசுத்தமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அசுத்தத்தை ஒதுக்குமாறு சொல்கிறான். அப்ப ஷிர்க், சிலை வணக்கம், குஃபுர், இது போன்ற இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகள் அனைத்தும் அசுத்தமானவைகள். அதே போன்று அதில் சொல்லப்படுகிறது வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் என்று சொன்னால், அதாவது நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது, உபகாரம் செய்கின்ற போது அதில் வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. தூய்மையாக அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நாம் பெருமையையோ உலக ஆதாயங்களையோ எதையும் நாம் எதிர்பார்க்காது என்ன செய்ய வேண்டும், நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கட்டளை அந்த வகையில் இருக்கிறது. எனவே இது என்ன, அதாவது நீங்க எடுத்து பாருங்க, நபிமார்கள் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது நாம் இதற்காக உங்களிடம் கூலியை கேட்கவில்லை. பாத்தீங்களா, நிறைய இடத்துல குர்ஆன்ல வரும் நபிமார்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான், அதாவது நாம் உம்மிடம் இதற்காக கூலியை கேட்கவில்லை என்றதை திரும்ப திரும்ப வரதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா நபிமார்கள் இதை சொன்னதன் மூலம் அவங்க இழப்பை சந்தித்தார்களே தவிர, உள்ளதையெல்லாம் இழந்தார்களே தவிர, அவங்க எதையும் என்ன செய்யல, உலக ரீதியாக எதையும் அவர்கள் அடையவில்லை. அனைத்தையும் தியாகம் தான் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் அனைத்தையும் என்ன செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். அதே போன்று வலி ரப்பிக ஃபஸ்பிர், அடுத்து என்ன, உமது ரப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக. பொறுமை இறைவனுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் தஅவாவை ஆரம்பிக்கவே இல்லை, அங்க என்ன சொல்லப்படுது, பொறுமை சொல்லப்படுது. அப்ப நாங்க பார்த்தோம், வரக்கத் இப்னு நௌஃபலும் என்ன சொன்னார், இந்த சத்தியத்தை கொண்டு வந்த எந்த தூதரும் விரட்டப்படாமல் இருந்ததில்லை என்று சொன்னார்களா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த கட்டளைகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான செய்தியாகத்தான் இந்த இரண்டாவது வகை என்பது என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கட்டளைகளை நாங்கள் பார்க்கும் போது வெறுமனே சாதாரணமான கட்டளைகள் அல்ல, இவைகள் எல்லாம் மிகப்பெரிய கட்டளைகளாகத்தான் ஒவ்வொன்றும் இருக்கின்றன. எனவே இந்த கட்டளைகள் தாங்கி இருக்கக்கூடிய விடயங்களை இவ்வாறு நாம் என்ன செய்யலாம், சுருக்கமாக வகைப்படுத்தலாம். ஓரிரை கொள்கை, அதே போன்று மறுமையை பற்றியுள்ள நம்பிக்கை, அதே போன்று ஒருவர் தீய மோசமான செயல்களை விட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்னது நல்லவைகளை அவர் தேடுவது, நல்லவரின் பால் முயற்சி செய்வது, அதே போன்று சகல விடயங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தல். எனவே இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை ஏற்கொண்டதன் பின்பாகும் என்ற இந்த விடயங்கள் இதிலே குறிப்பிடப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முதல் வகை வந்தது. இந்த முதல் இரண்டாவது வகை, இந்த சத்தியத்தை எத்தி வைப்பீராக என்ற வகை வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அவங்க அதற்கு பிறகு தனக்காக அவர்கள் வாழவில்லை, அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் உம்மத்துக்காக. அதன் பிறகு அவங்க வாழ்ந்த எதுக்காக, உம்மத்துக்காக வாழ்ந்தார்கள், உம்மத்தின் நன்மைக்காக வாழ்ந்தார்கள், உம்மத்தின் உயர்வுக்காக வாழ்ந்தார்கள், மனித சமுதாயத்தின் விடிவுக்காக வாழ்ந்தார்கள். எனவே அதற்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அதாவது அதன் பிறகு 23 வருடங்கள் அவங்களோட தூதுத்துவ பணியை நாம் எடுத்து பார்த்தால், அதன் பிறகு அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் இந்த உம்மத்துக்காக, சமுதாயத்துக்காக மிக பெரும் ஒரு பணி அவங்களுடைய தோல்ல சுமத்தப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா என்று சொல்வது போன்று ஒரு பெரும் அமானிதம் அவங்களோட தோள்களில் சுமத்தப்பட்டது. அதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு, அதாவது அழைப்பு பணியின் சகாப்தமும் அதன் காலகட்டங்களும்.
இப்போ நாங்கள் மக்காவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதை இரண்டு பெரும் சகாப்தங்களாக பிரிப்பார்கள். ஒன்று மக்கி என்றும் மதனி என்றும் பிரிப்பார்கள். மக்காவின் அந்த காலம், மதீனாவின் காலம். மக்கி சகாப்தம், மதனி சகாப்தம் என்று இரண்டாக இதை பிரிப்பார்கள். எனவே மக்கி சகாப்தம் என்பது அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னுள்ள எத்தனை வருடங்கள்? 13 வருடங்கள். அதே போன்று மதனி சகாப்தம் என்பது அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுள்ள அந்த 10 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அடுத்ததாக இதில் நாங்கள் பார்க்கலாம், மக்காவுடைய இந்த மக்கி என்ற சகாப்தத்தை 3 கட்டங்களாக இதிலே பிரிப்பார்கள். 3 கட்டங்களாக பிரிப்பார்கள். இதில் முதல் கட்டமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இரகசிய பிரச்சாரம் என்ற இந்த பகுதியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தஅவா அஸ்ஸிர்ரியா என்று சொல்லக்கூடிய இந்த முறையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இது சுமார் 3 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? இதை 3 ஆண்டுகள் என்று அறிஞர்கள் இதை அடையாளப்படுத்துவார்கள். ஏன் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால், அதாவது எதிர்ப்புகள் ஒரேடியாக வரக்கூடாது என்பதற்காக சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அவர்கள் ஒரே அடியாக என்ன செய்யக்கூடாது? கிளர்ந்து எழுந்துவிடக்கூடாது, எதிராக எழுந்துவிடக்கூடாது. எனவே அவர்கள் ஒரு அகம்பாவம் கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். எனவே அதனால என்ன செய்தாங்க ரசூலுல்லாஹ் இந்த தஅவாவை ஆரம்பத்தில் இவ்வாறு தான் அந்த தஅவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்துக்கு முந்தியவர்கள், அவங்க தான் முதன்மையானவர்கள் என்பவர்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பை முதலில் ஏற்றுக்கொண்ட இந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்பவர்களை நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த அழைப்பை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அடிமைகள்ல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று சிறுவர்கள்ல எடுத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஅவாவின் மூலமாக, அவர்கள் செய்த தஅவாவின் மூலம் பலர் இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். அப்படி இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்க பார்க்கிறோம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர்களை வருவாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அப்போ எப்படியானவர்களை அவங்களோட தாவாவில் அவங்க தேர்வு செய்தாங்க என்பதை நாம் இதில் பார்க்கலாம். எனவே இவ்வாறாக அவங்களோட தாவாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை அடுத்து அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபு உபைதா இப்னு ஜர்ரா, இவரும் சொர்க்கத்துக்கு நற்செய்தி கூறப்பட்டவர்கள் வருவார். அதே போன்று அபு சலாமா இப்னு அப்துல் அசத், அவரது மனைவி உம்மு சலமா, அதே போன்று அர்க்கம் இப்னுல் அர்க்கம், அதுதான் தாருல் அர்க்கம் என்று அந்த ரகசிய தாவாவுக்கான இடமாக அழைக்கப்படுகின்ற வீடு. அதே போன்று உஸ்மான் இப்னு மதுஊன், அவரது சகோதரர் குதாமா அப்துல்லா, உபைதா இப்னு ஹாரிஸ், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இதில் வருகிறது. எனவே இவ்வாறாக ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அடிமைகளாக இருந்தவர்கள், சாதாரண நிலையில் உள்ளவர்கள் என்ற அந்த நிலையில் இருந்தவர்கள் நிறைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்துல்லா இப்னு மசூத், அதே போன்று மசூத் இப்னு ரபியா, அப்துல்லா இப்னு ஜாஷ், அபு அஹமது இப்னு ஜஹஷ், பிலால் இப்னு ரபாஹ், சுஹைப் இப்னு சினான், அம்மார் இப்னு யாசிர், இவ்வாறு அவரது மனைவி சுமையா, இவங்கெல்லாம் ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள், சிலர் அடிமைகளாக கூட இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள ஆரம்பமானவர்கள இவர்கள் வருவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அந்த சஃபா மலை அடிவாரத்தில் இருந்த தாருல் அர்க்கம், அங்கு இந்த தாவா என்ன செய்து முன்னெடுக்கப்படுகிறது. மிக ரகசியமாக அந்த தாவா என்ன செய்கிறது? அமைகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த இரகசிய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்துக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இவ்வாறு இந்த தாவாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறாக அப்போ நாங்கள் பார்க்கும்போது தஅவா என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் சத்தியத்தை எப்போது எடுத்து வைத்தாலும் எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் இந்த தாவாவை முன்னெடுக்கின்ற போதும் சத்தியத்தை முன்வைக்கின்ற போது நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே போன்று இதில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டளையாக தொழுகை தான் இருந்தது.
ஆரம்ப கட்டளையாக எது இருந்துச்சு? தொழுகை தான் இருந்தது. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மிஅராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பதில் என்ன சந்தேகம் இல்லை. ஆனால் ஐவேளை தொழுகை வந்து கடமையாவதற்கு முன்பு ஏதேனும் ஒரு தொழுகை முறை என்ன செய்தது, கடமையாக்கப்பட்டிருந்துச்சா இல்லையா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் சிலர் சொல்றாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலும் அதே போன்று சூரிய மறைவதற்கு முன்னாலும் என்ன செய்து 2 தொழுகைகள் கடமையாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ், உங்களுக்கு தெரியும் இப்னு ஹிஷாம் என்றது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல். எனவே அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் என்ன செய்வாங்க, கணவாய்களுக்கு சென்று இரகசியமாக தொழுது வந்தார்கள். இரகசியம் என்ன செய்வாங்க, தொழுது வருவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தொழுவதை அபூ தாலிப் என்ன செய்கிறார், பார்த்து விடுகிறார். அபூ தாலிப் பார்த்து விட்டு இதை பற்றி விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கின்ற போது அவங்க தொழுகைன்னு சொல்லும்போது நீங்க நற்செயலே தான் செய்றீங்க என்று அதில் நிலைத்திருங்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்தாரு, குறிப்பிட்டார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இவ்வாறு ஆரம்பத்தில் தொழுகை மட்டும்தான் என்ன செய்து கடமையாக்கப்பட்டிருந்தது. வேறு வணக்க வழிபாடுகள் இருக்கல. மாறாக என்ன செய்து அந்த மக்காவுடைய வகை அருளப்பெற்ற வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எது அங்க இருந்துச்சு, ஏகத்துவம், ஓரிரை கொள்கையை என்ன செய்யறது, நிலைநாட்டுதாங்க. ஏவல் விளக்குகள் இருக்கல்ல, ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுதல், நட்பண்புகள் ஆர்வமூட்டுதல், அதே போன்று அவங்க தீன்ல உறுதியாக இருத்தல், சொர்க்கம் நரகத்தை பற்றி அந்த செய்திகள், அவங்களோட கண் முன்னால் காண்பது போல அந்த வர்ணனைகள், எழுச்சிமிகு உபதேசங்கள், இப்படித்தான் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அந்த வகை அப்படியான இறைச்செய்திகளின் மூலம் அவர்கள் வலுவூட்டப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறே 3 ஆண்டுகள், எத்தனை வருஷம், 3 வருடங்கள் இந்த தாவாவுடைய பிரச்சாரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்குன்னா சில ஹதீஸ்களை பார்க்கலாம், ஆச்சரியப்படுங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக ஒரு மாத காலம், எவ்வளவு, ஒரு மாத காலம் அவர் இருக்கிறார், மக்கால் இருக்கிறார். நபி அவர்களை யாரிடம் விசாரிக்க முடியாத ஒரு சூழல், யாரிடமும் அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்க முடியாத, கேட்ட அடிதான் என்கின்ற நிலை. ஒரு மாத காலம் அவர் ஜம்சம் நீரை மாத்திரம் குடித்து என்ன செஞ்சார், ஒரு மாத காலம் அதுதான் அவருடைய உணவு, உயிர் வாழுகிறார். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். அப்படி ஒரு சூழல் அங்கு இருக்கிறது, மக்காவுடைய சூழல் சாதாரண ஒரு சூழல் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறுதான் இந்த தஅவாவுடைய ஆரம்பம், மிக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாத்துடைய அந்த துவக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் 2வது கட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2வது கட்டம் என்பது பகிரங்கமாக அந்த தஅவா, பகிரங்கமான அழைப்பு என்ற அந்த பகுதியை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பகிரங்கமான அழைப்பு என்ற பகுதியை நாம் அதில் பார்க்கின்ற போது அந்த காலத்தை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதையும் சுமார் ஒரு 4 வருட காலம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவார்கள். எனவே இதை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இறக்குகிறான், வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற 26வது அத்தியாயத்துடைய 214வது வசனம். இந்த வசனம் அருளப்பெற்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்த்தாலும், அந்த அந்த ஷுஆரா 26வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அத்தியாயத்தில் அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவாவுக்கு முன்னால ஃபிர்அவுன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அவங்க சந்தித்த அந்த கஷ்டங்கள், தியாகங்கள் அதில் சொல்லப்படுது. அவங்களோட ஹிஜ்ரத்தை பற்றியெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. எனவே அதற்கு பிறகுதான் இந்த செய்திகள் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் நெருங்கிய உறவினர்களை அழைக்கிறார்கள். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஷிம் கிளையாரை அழைக்கிறாங்க. அதே மாதிரி அதில் மொத்தம் 45 ஆண்கள் அதில் இருக்கிறாங்க. இவ்வாறு அவங்களோட ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் கிளையாரையும் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலையின் மீது அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆபத்தான அபயமான ஒரு குரல்ல எல்லோரும் ஒன்று சேருவாங்களே எதிரிகள் வந்தால், அப்படியான ஒரு ஓசையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து இந்த மார்க்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொன்னது, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு எதிரி கூட்டம், ஒரு படை உங்களை தாக்க வருவார்கள் என்று சொன்னால், நான் அதை சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அப்போது அனைவரும் ஒரே குரலில் நாம் நம்புவோம் என்று சொன்ன போது நபி அவர்கள் நரகத்தை, மறுமையை எச்சரிக்கிறார்கள். அப்போது அபூ லஹப் எதிர்த்து நிற்கிறான்.
அபூலஹப் எதிர்த்து நிற்கிறான், இதற்காக எம்மை ஒன்று சேர்த்தா என்று. அப்போது தப்பத் யதா அபீ லஹப், அபூலஹபுடைய இரு கலங்களும் நாசமாகட்டும் என்ற அந்த வசனங்கள் அருளப்பெற்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வாறு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக இருக்கும்போது அவங்க எப்படி சபிக்கப்பட்டாங்க, சாபத்துக்குள்ளானாங்க என்பதற்கு இந்த செய்தி மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இவ்வாறான இந்த தஅவாவுடைய இந்த முன்னெடுப்புக்கள்ல நாம் பார்க்கின்ற போது இன்னொரு நிகழ்வை பாருங்க. இப்படியான இந்த சூழல்ல ஒரு நாள் ஒரு இடத்துல தொழுகிறாங்க அல்லாஹ் நபி தோழர்கள். அவ்வாறு தொழுது கொண்டிருக்கின்ற போது சில இணை வைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், இதை கண்டு அவர்களை திட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதரை என்ன செய்கிறார்கள், ஓங்கி அடித்து விடுகிறார்கள். அதனால் என்ன செய்து அவரது மேலிருந்து இரத்தம் ஓடுகிறது. இந்நிகழ்வு இஸ்லாத்தில் ஓட்டப்பட்ட முதலாவது இரத்தம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், இதை குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த தாவாவுடைய காலத்தில் அடுத்ததாக நாம் புரிய வேண்டிய ஒரு விடயம்தான் அபிசீனியாவுக்குரிய ஹிஜ்ரத். இப்போது அது எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகிறது. அன்று அது என்ன செய்து ஹபஷா என்று அது என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்பட்ட அபிசீனியா எத்தியோப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எத்தியோப்பியாவை நோக்கிய அந்த முதல் ஹிஜ்ரத்துக்குரிய அந்த விடயத்தை இப்போது நாம் பார்ப்போம். எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் இந்த தீனுக்காக, மார்க்கத்துக்காக என்ற விடயங்களை நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், நமது உள்ளத்துக்கு ஆழமாக எடுக்க வேண்டும். உண்மையில் எவ்வளவு அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை இந்த சத்தியத்துக்காக சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த நபித்துவத்துடைய 4வது வருடம், நுபுவத்துடைய எத்தனை வருடம், 4வது வருடம், அந்த இறுதி பகுதியில் அதாவது குறைஷி காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து நபித்தோழர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த துன்புறுத்தல்கள் அதிகரிக்கிறது. அப்போ நபித்துவத்துடைய 5வது வருடம் அந்த நடுப்பகுதியில் இவ்வாறான இந்த தொல்லைகள், இன்னல்களை தாங்க முடியாமல் அது அதிகரிக்கும் போதுதான் ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியை தேடுகிறார்கள். எப்படி முஸ்லீம்களை பாதுகாப்பது அப்படின்ற ஒரு வழியை தேடுகிறார்கள். இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இந்த சந்தர்ப்பத்தில் அருளை பெற்ற ஒரு அத்தியாயம். என்ன அத்தியாயம்னா சூரத்துல் கஹஃப். எந்த அத்தியாயம்? சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்துல் கஹஃப் அத்தியாயம் என்பது சில வரலாற்று சம்பவங்களை கொண்ட அத்தியாயம். அப்போ அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, குறைஷிகள் போய் இந்த கிறிஸ்துவர்களிடம், யூதர்களிடத்தில் போய் கேட்பார்களாம், நாம் எப்படி இந்த முஹம்மதிடம் கேள்வி கேட்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தாருங்கள் என்று அவர்களிடம் போய் சில கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பார்கள். எதற்காக? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே. எனவே இவ்வாறாக இவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். இந்த குகையிலே ஒதுங்கிய இளைஞர்களை பற்றிய அந்த செய்தி என்ன, அதே போன்று அந்த பூமியிலே சுற்றி ஒரு ஆட்சியாளனுடைய இவ்வாறான செய்திகளை எல்லாம் அவர்கள் கேள்வி கேட்ட போது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த அத்தியாயத்தை அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக இறக்குகிறான். அப்போ நாம் இந்த அத்தியாயத்தை எடுத்து பார்க்கின்ற போது நறுமையான சகோதரர்களே, குகைவாசிகளுடைய வரலாறு என்ன படிப்பினையை நமக்கு சொல்கிறது? குகைவாசிகளுடைய வரலாறு நமக்கு எதை படிப்பினையாக சொல்கிறது என்றால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அநியாயக்காரர்களால் பல சித்திரவதைகளுக்கு உள்ளாகுவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக அந்த குஃபருடைய பூமியிலிருந்து என்ன செய்தார்கள், அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், அவங்க ஒரு குகைக்கு ஒதுங்குகிறார்கள். எனவே இதை அல்லாஹ் சொல்வதின் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறான், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதற்கு உங்களை தயார்படுத்துங்கள் என்பதுதான். இதற்காக நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும், தயார்படுத்துங்க. அதாவது சோதனைகள், இன்னல்கள் அதிகரிக்குமே தவிர என்ன செய்யாது, குறையாது என்ற நிலைதான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் மிக பெரும் சோதனை அந்த குகைவாசிகள் சந்தித்தார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்ற விடயம் அதில் இருக்குது. அதே போன்று 2வது வரலாறு நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஹதிர், அந்த அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சம்பவத்தில் என்ன இருக்குது, அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு முக்கியமான படிப்பினை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மேலோட்டமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது நாம் ஒன்றை முடிவு செய்தாலும் அதில் உள்ளே உள்ள தத்துவங்கள், அதற்கு உள்ளே உள்ள என்னது, அந்த தத்துவங்களை அறிந்தவன் யாராக இருக்கிறான், அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். எனவே நீங்கள் சோதிக்கப்பட்டாலும்
அல்லாஹ் அதில் நிறைய என்ன செய்திருக்கிறான், அதில் அல்லாஹ் நிறைய ஹைறுகளை நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பது அந்த வரலாறு தாங்கி நிற்கிறது. மூன்றாவது எடுத்தீங்கன்னா துல்கர்னைனுடைய வரலாறு இருக்கிறது. சூரத்துல் கஹஃப்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எனவே அந்த வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். அவன் தான் ஆட்சியை கொடுப்பவன். எவ்வளவுதான் மூமின்கள் முஸ்லிம்கள் நெருக்கடிக்கு உள்ளானாலும் அல்லாஹு தஆலா வெற்றியை யாருக்கு வைத்திருக்கிறான்? மூமின்களுக்கு. இறுதியில் மூமின்களுக்குத்தான் வெற்றியை வைத்திருக்கிறான் என்ற செய்தி அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. இவ்வாறான இந்த அத்தியாயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா எப்படி அந்த மூமினுடைய உள்ளங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறான் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்க்கிறோம். அப்ப இந்த அத்தியாயம் அங்கு இறங்குகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது தோழர்களை பாதுகாப்பதற்கான வழியை தேடுகிறார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அந்த ஹபஷாவுடைய ஆட்சியாளர், உங்களுக்கு தெரியும் ஹபஷாவுடைய ஆட்சியாளர், அங்க உள்ள ஆட்சியாளர் பொதுவாக எந்த பேர் கொண்டு அழைக்கப்படுவாங்க சொல்லுங்க? நஜ்ஜாஷின்னு அழைக்கப்படுவாங்க இல்லையா? நஜ்ஜாஷி என்றது பொதுவாக ஆட்சிக்கு வாரவருக்கு சொல்ல பேர். ஆனா அந்த அந்த காலத்தில் அனுப்பப்படும் போது அங்க யார் ஆட்சியில் இருந்தாரு? அவருடைய பேர் என்ன? அஸ்ஹமா. என்ன பேர் வரும்? அஸ்ஹமா என்ற பெயர். அப்ப அவர் தான் ஆட்சியில் இருக்கிறார். அப்ப எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த நாட்டை தான் தேர்வு செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். என்ன? அதாவது தவா என்பது அதுல திட்டமிடல் இருக்கிறது. என்ன இருக்கு தாவால? திட்டமிடல் இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹி தாவாவுக்கு எடுத்தீங்கன்னா இரகசிய பிரச்சாரம் ஒரு காலகட்டம், பகிரங்கமான தாவா என்பது ஒரு காலகட்டம் என்றால் இதெல்லாம் என்னது? அதில் உள்ள திட்டமிடல். அல்லாஹ் மீது நாங்கள் முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படுகிறோம். அதே போன்று என்ன, அதாவது அதுக்குரிய சரியான திட்டமிடல்கள் இருக்க வேண்டும் இல்லையா? ரசூலுல்லாஹி சஃபா மலையை தேர்வு செய்யறாங்கன்னா எதற்காக தேர்வு செய்தாங்க? அது உயர்ந்த மலை, அதிலிருந்து மக்களுக்கு சொன்னா செய்தி போய் சேரும், அப்படியா இல்லையா? அப்ப அதற்குரிய வளங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்குரிய வளங்களை என்ன செய்யணும்? தாவாவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள் இருக்கிறது. அப்ப எனவே அதே போன்று ரசூலுல்லாஹ் பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்காக பொருத்தமான ஒரு இடத்துக்கு தனது தோழர்களை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு செய்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக காணப்படுகிறார். அப்ப எனவே நபித்துவத்துடைய அந்த 5வது வருடம் ரஜப் மாதம், ரஜப் மாதத்தில் அதாவது இந்த முதல் ஒரு பிரிவு என்ன செய்யப்படுகிறது? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். ஹிஜ்ரத் என்ன செய்கிறார்கள்? மேற்கொள்கிறார்கள். இதுல 12 ஆண்களும் 4 பெண்களும் இருக்கிறாங்க. 12 ஆண்களும் 4 பெண்களும் இருந்தார்கள். அப்ப இவர்களுக்கு தலைமை தாங்கி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செல்றாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையை ஏற்று செல்கிறார்கள். அவர்களோடு அவர்களுடைய மனைவியும் நபி ஸல்லல்லாஹு மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இவர்கள் இருவரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பின் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்த நபி ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தினர் இவர்கள் இருவருமே ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இந்த செய்தி இமாம் இப்னு ஹஸ்முடைய தஹதீபுல் அஸ்மா என்ற நூலில் இடம்பெறுகிறது. அப்ப எனவே இவ்வாறாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த முதல் ஹிஜ்ரத் என்ன செய்யப்படுகிறது? இந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப எனவே அவங்க யாரும் அறியாத ஒரு இருள் நிறைந்த ஒரு இரவுடைய நேரத்தில் கடல் மார்க்கமாக இந்த பிரயாணத்தை செய்து என்ன செய்யறாங்க? அபிசீனியாவை அடைகிறார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறாங்கன்னு பாருங்க தீனுக்காக. அங்க அவங்க மிகுந்த வரவேற்பு அவங்களுக்கு அங்க கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே இந்த வருடம் ரமலான்ல ஒரு நிகழ்வு நிகழுது. என்ன நிகழ்வுன்னா, ரசூலுல்லாஹ் அங்க காபாவுக்கு வராங்க. அங்க பல குறைஷிகளும் அங்கு குழுமி இருக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? சூரத்துன் நஜ்ம் அத்தியாயத்தை ஓதுறாங்க. எந்த அத்தியாயத்தை? சூரத்துன் நஜ்ம் என்ற அந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஓதி காண்பித்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்மாற நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப குறைஷிகளுடைய பிரச்சாரத்தை நீங்க எடுத்தாலும் மக்காவுல எதிரான பிரச்சாரம் மிக பலமாகத்தான் இருந்துச்சு, மிக பலமாகத்தான் இருந்தது. அவர்கள் எப்படியெல்லாம் எதிராக பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படியெல்லாம் செய்தார்கள். நீங்க சூரத்து சஜ்தா 41 அத்தியாயத்தில் 20வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவி கேட்காதீர்கள். நபியாக குர்ஆன் ஓதும் போது வல்கௌ ஃபீஹி, அதில் நீங்க கூச்சலிடுங்கள் அல்லக்கும் தக்லிபூன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அப்படி சத்தம் போடுற காரணத்தால, மிகைப்பதன் காரணத்தால் மற்றவங்க குர்ஆனை கேட்க மாட்டாங்க, குர்ஆனை கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். எதிரான பிரச்சாரம் பல வடிவங்கள் அமைந்திருந்தது. அப்படி பல வடிவங்கள் எதிரான பிரச்சாரங்கள் இருந்தது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாள் காபாவுக்கு வராங்க, சூரத்துன் நஜ்ம் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. சூரத்துன் நஜ்ம் அத்தியாயத்தை ஓதுறாங்க.
அந்த அத்தியாயத்துடைய அந்த அமைப்பு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அப்படி ஒரு அரபுக்கள் கேட்கும்போது அது அந்த நயம் வந்து அப்படி அவங்களோட உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நயமாக அது இருந்துச்சு. புரியுது அவங்க சொல்றது? அப்படியாக அது இருக்கிறது. எனவே அதை அவர்கள் என்ன செய்ய, அவர்கள் அறியாமலேயே அதை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறான். அதான் என்ன செய்யறான், அவர்களை அதை கேட்க செய்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல எப்படியான வார்த்தை அதுல வருது என்று பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான செய்தி அந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. எடுத்து படித்து பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை படிக்க வேண்டும். அப்ப எனவே இவ்வாறு அந்த அத்தியாயத்துடைய இறுதியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சஜிதாவுக்குரிய இடம் வருகிறது. அதுல இறுதியில் என்ன, சஜிதாவுக்குரிய அந்த செய்திகள் அங்கு வருகிறது. அப்ப அந்த செய்திகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது நீங்க வந்து இந்த வசனங்களை கேட்டு அலாமல் ஏன் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். கடைசியில் ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்று தான் முடியும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் சுஜூத் செய்து அவனை வணங்குங்கள் என்று முடியும். அப்ப எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்படியே சுஜூத் செய்வார்கள். பின்னால் இருந்த அந்த குறைஷி காஃபிர்களும் அவர்களை அறியாமல் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அவங்களும் மெய் மறந்து குர்ஆனுடைய அற்புதம் பாருங்க. அப்ப குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களும் என்ன செய்கிறார்கள், அப்படியே அவர்கள் சுஜூதுக்கு சென்று விடுகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கு இருந்தவர்கள்ல உமையத் இப்னு ஹலஃப் மாத்திரம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் சஜிதா செய்யாமல் மண்ணை தனது கையில் எடுத்து அப்படியே அதை என்ன செய்கிறான், அவன் தனது நெற்றியிலே வைத்துக் கொள்கிறான் என்ற ஒரு செய்தி அதிலே வருகிறது. அப்ப எனவே இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த செய்திக்கு பிறகு எப்படியான ஒரு வதந்தி பரவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது மக்காவில் உள்ளவர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஆனால் எல்லாம் சுஜூத் செய்தாங்களா இல்லையா? அப்ப இதை பார்த்தோன்னே எப்படி ஒரு செய்தி பரவுறதுன்றா, எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், முஸ்லிம்களாகி விட்டாங்கன்னு ஒரு பிழையான செய்தி கிடைத்தவுடன் அதே ஆண்டு நீங்க ஷவ்வால் மாதத்துல அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி அனைவரும் அவங்க வந்து விட்டார்கள். அப்ப எனவே வந்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன செய்தி, உண்மையான செய்தி தெரிகிறது. அதுக்கு பிறகு சிலர் மீண்டும் ஹபஷாவுக்கு சென்றார்கள், மற்றும் சிலர் மக்காவில் எவ்வாறு மறைந்து வாழ்ந்தார்கள். அப்ப எனவே ஒவ்வொருடைய பாதுகாப்புக்கு கீழ், அடைகளத்துக்கு கீழ் என்ன செய்யறாங்க, அப்படி வாழ்றாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக இந்த வரலாற்று செய்தி இதோட நாங்கள் இன்றைய பாடத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்து அபிசீனியாவை நோக்கி இரண்டாவது ஹிஜ்ரத் சில அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் படிக்கக்கூடிய செய்திகளை நல்லா உள்வாங்குங்க. மிக முக்கியமான உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, நாங்கள் படிக்கிறது நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதருடைய வரலாற்றை படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே அப்படி வந்துடக்கூடாது. இதெல்லாம் படிக்கும்போது என்ன, இதெல்லாம் கேட்ட செய்தி தானே அப்படி வரக்கூடாது. இது வந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். அந்த செய்திகள் நமக்குள் என்ன செய்யணும், நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். அதுதான் நமது ஈமான் என்ன செய்யும், அதாவது பிரகாசமாக்கும். எனவே இந்த செய்திகளை படிக்கும்போது மிக ஆர்வத்தோடு நாங்கள், ஏன்னா இதுதான் நாங்கள் உலகத்தில் படிக்கக்கூடிய வரலாறுகளிலே மிகச்சிறந்த வரலாறு, அப்படியா இல்லையா, மிகச்சிறந்த வரலாறு. அப்போ இதில் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்க வேண்டும் இதை படிக்கிறதுல, வேற எதை நாங்கள் படிப்பதை விடையும். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்போ நாங்கள் படித்த செய்திகளை நாங்கள் என்ன செய்யணும், மீட்டிக்கொள்ள வேண்டும். பாடங்கள் நாங்கள் போடுகிறோம், அதை மீட்ட வேண்டும். ஆர்வத்தோடு அந்த பாடங்களை மீட்டுங்க என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.